வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இருக்க ஆரோத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி டிடி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சசிகலா இப்போ தான் லைம் லைட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தவிர்த்து பார்த்தீங்கன்னா கட்சியை மிகப்பெரிய லெவலில் வெற்றி பதவிக்கு கொண்டு போக முடியான்றாங்க. இது முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலாவுக்கு ஆதரவு நிலை இருக்குது. டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா கட்சியில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஜெயிக்காட்டியும் அதிமுகவோட வெற்றியை பார்த்தீங்கன்னா முறியடிக்க முடியும். அதிமுக வெற்றி பெறாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும்ன்றாங்க. சோ டிடி தினகரன் பாத்தீங்கன்னா வேட்பாளர் நிப்பாட்ட அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்துன்றாங்க. இப்ப அதிமுக ஒன்றிணைக்கலன்னா எப்பயுமே முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும். ஏன்னா பாத்தீங்கன்னா விஜய் புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியோட பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சா மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா இனி அதிமுக மீண்டு வர முடியாத சூழ்நிலை பெறும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், திமுக இருந்து பிரிச்சு போனவர் தான் வைக்கம் அதிமுக ஆரம்பிச்சார் பாத்தீங்களா. அவர் பாத்தீங்கன்னா இப்ப கூட டம்மியா தான் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல முன்னேற முடியாம தான் இருக்காரு. சோ கட்சி பாத்தீங்கன்னா வலுவா இருக்குன்னு சொல்ல முடியாது. திமுக கூட்டணி வச்சனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப அவரோட மகன் வைகோட மகன் எம்பி ஆயிருக்காரு. இது பாத்தீங்கன்னா அந்த கட்சியை பாத்தீங்கன்னா திமுக இணைக்கின்ற மாதிரி குரல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்போ அதிமுகவும் அமமுகவும் ஆகும். ஸோ ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அதிமுகன்றது கட்சி காணாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புது புது கட்சிகள் பாத்தீங்கன்னா உருவாயிட்டு இருக்கு. இப்போ விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா ஃபேன் பேஸ் கொண்டவர். அவருக்கு ஓட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10-15% வரும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. அது சொல்லவே முடியாது. அவருக்கு ஓட்டு போட்டா போடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் சினிமாக்காரன்னு சொல்லலாம். சினிமால நிறைய பேர் பாத்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு தான் வருவாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் பயங்கரமா இருக்கு. அவருக்கு அவர் சம்பளமே பாத்தீங்கன்னா 100 கோடி மேல. அவருக்கும் சூழ்நிலை பாத்தீங்கன்னா மக்கள் பணிக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப பொதுமக்கள்லாம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒன்னும் பாத்தீங்கன்னா வலுவான கூட்டணியில பாத்தீங்கன்னா அதிமுக பயணிக்கும். ஸோ இப்ப இருந்தே பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கும். இது எடப்பாடி பழனிசாமி உணர ஆரம்பிச்சாரு. எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா நினைக்கிறாரு, நம்ம ஜெயலலிதா எம்ஜிஆர் வருஷம் நம்ம வரும்ன்ற மாதிரி. அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா 2017 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனது தெரியும். 2014 அம்மா 37 தொகுதியில் பார்த்தீங்கன்னா தனியா நின்று எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியோட பாத்தீங்கன்னா திமுக 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 40 நாள் சும்மா சொல்லலாம், ஆனா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுவும் பாத்தீங்கன்னா திமுக சாதமா முடிஞ்சு இப்போ வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்கள் பிடிக்கணுன்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா இந்த 40 தொகுதியில் பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் பாத்தீங்களா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி வாரியா பாத்தீங்கன்னா எங்கேயுமே அதிமுக முன்னிலை இல்லை. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா இப்ப குங்குமம் அதிகமா இருக்காங்க. பெரிய லெவலில் செலவு பண்ணலையா, ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கி ஒரு தலைமை சரியில்லையோன்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேச்சுக்கள் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப ஜெயலலிதா அவங்க இருந்தா பாத்தீங்கன்னா பயந்துட்டு செலவழிப்பாங்க. ஸ்வீட் பாக்ஸ் இறக்கியே திரும்பும்னா இறக்கியே தீருவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு இறக்கல, சரியா வேலை செய்யல, உள்ளடி வேலை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆலோசனையிலேயே பாத்தீங்கன்னா சும்மாவே உட்காந்துருக்க மாட்டாங்க. அம்மா தூக்கிட்டு மாத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க. மாவட்ட செயலாளர் தூக்கிடுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தைரியம் இல்லாத போச்செல்லாம் சொல்றாங்க. யாரையும் மாத்துறதுக்கான தைரியம் கூட பாத்தீங்கன்னா துளி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. சோ ஒரு தலைமைக்கான ஒரு பண்பே இல்லைன்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கணும், கட்சி முன்னேறதுக்காண்டி பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாவட்ட செயலாளர் தவறு பண்ணாலும் தூக்கி எரிஞ்சிருக்கணும். இப்ப செல்லூர் ராஜு பாத்தீங்கன்னா விஜய் பாராட்டி பேசியிருந்தாரு, ராகுல் காந்தி எல்லாம் பாராட்டி பேசியிருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் மாதிரி விஜய்னு சொன்னாரு. அப்ப எம்ஜிஆர் மாதிரி விஜய்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு இவ்வளவு தைரியமா பேசுறாரு, நம்மளை தூக்க முடியான்ற மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணத்துல தான் இருக்காரு. ஏன்னா செல்லூர் ராஜுக்கும் பாத்தீங்கன்னா மதுரையில் அதிகப்படியான ஆதரவு இருக்கு. ஒரு மாவட்ட செயலாளரையோ ஒரு முன்னாள் அமைச்சரோ பகச்சுக்கிட்டா அப்புறம் எந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீண்டு வர முடியாது. இப்போ ஓபிஎஸ் நீக்கினார்னா அவர் மிகப்பெரிய தென் மாவட்டங்களை செல்வாக்கு நபர்னு எடப்பாடி பழனிசாமி தெரியும். எதுக்கு துணிஞ்சு நீக்கினாரு? ஸோ தலைமை பொறுப்புக்கு அவர் போட்டியா வந்துருவாரு. சசிகலா கூட பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லை, ஓபிஎஸ்க்கு அதிகப்படியான செல்வாக்கு இருக்கு. ஓபிஎஸ் பகச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா தலைமை பதவியை பிடிச்சிருவாரு. நைஸா பேச்சு அப்படியே வெளியே அனுப்பிச்சுட்லான்ற மாதிரி எண்ணத்துல பண்ணாரு. அதுவும் சக்சஸ் ஆச்சு, வெளியே போனாரு. அது மிகப்பெரிய லெவலில் வெற்றியும் தந்துச்சு. இப்போ ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா தன்னை முன்னிலை படுத்தவே இல்லை. ஓபிஎஸும் மாநாடு நடத்தி கும்பலை காமிச்ச தெரிச்சல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 லட்சம் மேல பேர் இறக்கணும் தான் சொல்றாங்க. சாப்பாடு இப்ப சொல்லிட்டு மதுரையில மாநாடு எடப்பாடி பழனிசாமி நடத்தினார். பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா புளியோதரை கெட்டு போன புளியோதரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. டோல்கேட்ல காசு கொடுக்காம பாத்தீங்கன்னா எல்லா கட்சியினரும் நுழைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. ஸோ சொதப்பிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா முழுமையா சொதப்பிட்டாங்க. பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா கும்பல் இல்லாம தான் எடப்பாடி பழனிசாமி தனியா பேசியிருந்தாரு. யாருமே செலவு பண்றதுக்கு முன்னும் இல்லை. இதே பாத்தீங்கன்னா அம்மா அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மாநாடுக்குன்னா நான் நீ போட்டி செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணிட்டு பாத்தீங்கன்னா யார் இப்ப செலவு பண்ணதுன்னு கேட்பாங்க. நல்லா பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி பாராட்டுவாங்க. எடப்பாடி பழனிசாமி நம்பி யாருமே காசு போடுறதுக்கு ஆள் இல்ல. காசு போட்டு பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும் நம்பிக்கையும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்த வேட்பாளர் இப்ப எப்ப எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவரோட உறவினர் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வேட்பாளர் பாத்தீங்கன்னா அறிமுகமே இல்லை. அந்த மாவட்டம் தோறும் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் இருப்பாரு, அவர் இன்னொரு மாவட்டத்தில் போட்டியிட வைப்பாரு. இப்ப ஜெயபெருமாள்
ராமநாதபுரத்தில் இருந்தார் பார்த்தீங்களா, ஓபிஎஸ் எதிர்த்து போட்டிட்டார்ல அதிமுக சார்பில், அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் கிடையாது. அப்படி போடலாமா? அப்படி போட்டால் யாராச்சும் வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஒருத்தருமா இல்லையா அதிமுக வந்து ஓபிஎஸ் எதிர்த்து நிற்க, ஓபிஎஸ் எதிர்த்து ஓபிஎஸ் இறக்குற அறிவு இருக்கு உதயகுமாருக்கு. இது சொல்லணுமா இல்லையா? ஓபிஎஸ் தோக்கடிக்கணுமா அந்த மாவட்டத்தை சேர்ந்தவரே பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் சமுதாய சேர்ந்தவரை இறக்கி விட்டா தான் அவரை வந்து காலி பண்ண முடியுன்ற மாதிரி யோசிக்கணும். அந்த யோசனை கூட பார்த்தீங்கன்னா அதிமுக இல்லை. அப்போ ஓபிஎஸ் நம்பி இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறாங்கன்னா ஓபிஎஸ்க்கு தனி செல்வாக்கு தென் மாவட்டங்கள் இருக்கா இல்லையா? தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காது. அதிமுக இரண்டாவது வரும் எதிர்பார்த்தாங்க, ஆனால் அங்கே வரவே இல்லை. அங்கே பாஜக பார்த்தீங்கன்னா வர்றாரு. ஸோ இப்படி ராம சீனிவாசன் பார்த்தீங்கன்னா வர்றது வந்து ஆச்சரியமாக கேட்டிங்கன்னா ஆச்சரியம். தென் மாவட்டங்களில் 5 இடங்கள் டெபாசிட் போச்சு. அந்த இடத்துல எல்லாம் பிஜேபி பிடிச்சிருச்சு. அப்போ பிஜேபி வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட கூட்டணி வச்சிருக்காரு அவங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்லாம் ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி முக்குளத்தூர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்தாங்க. இந்த 10.5% இட ஒதுக்கினால பார்த்தீங்கன்னா 2020 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்கிறது கஷ்டப்பட்டாரு. ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டாரு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் போயிட்டு போகுது, கொங்கு மண்டலத்திலையும் வட மாவட்டம் ஜெயிச்சு நம்ம ஆட்சி பிடிச்சிடலாமா, ஓபிஎஸ் காலி பண்ணிடலாம்னு இருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாட்டியும் தென் மாவட்டம் கஷ்டப்பட்டு ஓபிஎஸ் ஜெயிச்சாரு. மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றார். எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ தோல்வியை கண்டிருந்தாலுமே நமஸ்கனி எதிராக பார்த்தீங்கன்னா தேர்தல் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது ஓபிஎஸ்க்கும் தெரியும். லைன்மேட் இருக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகவும் தெரியல. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா டெல்லியோட முரண்பாடான ஒரு கருத்தோடு இருக்காரு. அதுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி கொடுக்குறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் அந்த எம்பி எலெக்ஷன் தோல்வி அப்புறம் அவன் வீட்டில் இருக்காரு. அவர் வீட்டில் போய் வந்து அண்ணாமலை சந்திக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு டிசம்பர் வரைக்கும் பொறுமையாக இருங்கண்ணே. ஏன்னா வந்து 3 பேர் அதிருப்தி ஆயிட்டாங்க. ஓபிஎஸும் தினகரமும் சசிகலாவும் எங்களுக்கு கூட்டி இவ்வளோ நெருக்கடி கொடுத்தீங்க, ஏங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டீங்களான்ற மாதிரி ஒரு அதிருப்தி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தாமலே இருந்தாங்க. இது விளைவு என்ன பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் கூட்டம்லாம் மொத்தமாக காலி ஆயிடும். ஸோ எல்லாருமே உங்களை நம்பி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு வலுவான லீடர் பார்த்தீங்கன்னா இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன். ஓபிஎஸை குறிப்பிட்டு சொல்லலாம். தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயம் ரெப்ரசன்டேட்டிவ் வேறு யாருமே பெரிய லெவலில் பேர் சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு முதலமைச்சர் பதவியோட ரீச் ஆகவே இல்லை. அப்புறம் டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ், சசிகலா பார்த்தீங்கன்னா ஃபேமஸ், அவ்வளோதான். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உதயகுமாரோ டம்மியை இறக்கி விட்டா வேஸ்ட், அது ஒன்றும் யூஸே ஆகாது. உதயகுமாரை இறக்கி விட்டீங்கன்னா இன்னொரு வேலையும் பார்த்தீங்கன்னா உதயகுமார் பார்த்துட்டு இருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா போட்டிடுறதுக்கான உசிலம்பட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஐயப்பனை வந்து 2021 அவர் ரெஃபர் பண்ணி தான் இறக்கி விட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் அன்னைக்கு போயிட்டாரு. ஸோ உதயகுமார் மேலே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எடப்பாடிட்ட. உதயகுமாரை ரெஃபர் பண்ணுற வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா துரோகம் விட்டு போயிடுவாங்க. இப்போ மகேந்திரன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு, உசிலம்பட்டியில் நிப்பாட்டுறதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா உதயகுமார் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிட்ட. இல்லைங்க அவர் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் சரியாக வேலை பார்க்கல, அவர்லாம் வேணான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளை எதிர்ப்பு கொடுத்துட்டு வராங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள ஓபிஎஸ் உள்ள போயிடுவான்றாங்க. கேட்டிங்கன்னா 2024 இப்போ இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போகலன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான். இனி கட்சி அழியறத தவிர வேறு வழி இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி உணர ஆரம்பிச்சார், ஓபிஎஸ் இணைக்கணுன்ற மனநிலைக்கு வந்துட்டாரு. ஆனால் என்ன சொல்லுவாங்க, தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் பார்த்துக்கணும், நான் இங்கிட்டு பார்த்துக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் இயங்குவாங்க. யார் எந்த பகுதியில் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் வந்து தேர்வு பண்ணிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா வரப்போறதா சொல்றாங்க. இது எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி அழுத்தம் கொடுத்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவார்ன்ற மாதிரி ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.